ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா, லியோனா பர்த்டேக்கு எடுத்த வீடியோ தான். எனக்கு சுத்தமாக டைமே இல்லை வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு. இப்போ தான் கொஞ்சம் எந்தெந்த நேரத்தில் கொஞ்சம் டைம் கிடைக்குதோ அப்பப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடிட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். நாங்கள் ஃபேமிலியோட லியோனா பர்த்டேக்காக ஊட்டி தான் போயிருந்தோம். இது ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்த்டேன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா எங்கள் யாருக்குமே இந்த மாதிரி அமையவே இல்லை. லியோனா பர்த்டேக்கு இந்த மாதிரி வெளியே போய் செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோடைய ரொம்ப நாள் கனவு. அது இப்போ 7 இயர்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. வீட்டிலேருந்து கிளம்பும்போது ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கும்போதே இந்த பலூனு, அதுக்கப்புறம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டிக்கர், ஹாப்பி பர்த்டே ஸ்டிக்கர்ஸு எல்லாமே நான் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம அங்கே போயிட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி வாங்க முடியாது. அதனால் வீட்டில் இங்கே பக்கத்தில் உள்ள கடையிலே வாங்கி வச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதனால் கொஞ்சம் கஷ்டம் தெரியல. ஏன்னா எங்கேயும் போய் அலைய வேண்டாம்ல, வீட்டில் நம்ம ரூம்லேயே வச்சு எல்லா டெக்கரேஷன்ஸும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கேக் மட்டும் வெளியே வாங்கிட்டு வந்திருந்தோம். இது நாங்கள் ஊட்டிக்கு போயிட்டு செகண்ட் டே எடுத்த வீடியோ தான். நைட்டு ஒரு 11 o'clock இருக்கும். சரி 12க்கு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட்டு ஒரு 1 hourக்கு முன்னாடி பலூன்லாம் ஊதிட்டு இருந்தோம். எல்லாம் எங்கே தூங்கும், சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எங்கள் எல்லாருக்கும் தான் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எனர்ஜியோடு இருந்தாங்க. இருந்தாலும் இந்த பலூன் ஊதி அதுக்கப்புறம் பலூன் எப்படி இருந்தாலும் பர்த்டே அப்படின்னா பலூன் டெக்கரேஷன் இருந்தே ஆகணும். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அதனால் பலூனை அந்த பம்பு மாதிரி இருக்கும்ல, அதை தான் சின்னதாக எடுத்துகிட்டு வந்திருந்தோம். சரி அதில் ஊதிக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு பலூன் நல்லா அடிக்க முடியுது, ஒன்று அடிக்க முடியாததெல்லாம் அப்படியே ஊதி அதுக்கப்புறம் தான் 4 வச்சு ஒயிட் சின்னதாக ஊதி அதை நடுவில் கட்டி வச்சுருந்தோம். அப்போ தான் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. காலையிலேருந்து அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு தான் வரும்போது கேக் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒரு 8 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கேயே டின்னரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். எப்படியும் கேக் மெல்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊட்டியே சில்லுன்னு தானே இருக்கும். அதனால் அப்படியே பாக்ஸில் போட்டு ஒரு 12 o'clock வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதே போல் கேக்கும் பார்த்திங்கனாக்கா நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. ஆனால் நம்ம ஊரில் இருக்கோம்ல அந்த மாதிரி இல்லை, இங்கே டேஸ்ட்டு வேறு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலுமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு பார்க்கும்போது இடம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்ன பண்ணணும், பர்த்டே பேபி ரெடி பண்ணணும். அவங்களுக்கு தான் இந்த ஃப்ராக் லியோவே தான் செலக்ட் பண்ணினா. எல்லோ கலர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே பார்த்து எடுத்தா. அதுக்கப்புறம் இது அங்கே ஊர்லேயே தான் நாங்கள் ஃப்ராக்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே சும்மா ஒரு குடுமி மட்டும் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு கிளிப்பு, அதுக்கப்புறம் செயின் எல்லாம் போட்டு விட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கேக் கட் பண்ணோம். இப்போது லியோனாவுக்கு 5 years முடிஞ்சு 6 years ஸ்டார்ட் ஆகிருக்கு. 2019 லியோ பிறந்தா. இதுலேயே கேக் கட் பண்ணும்போது தான் செம காமெடியாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேண்டிலெல்லாம் பொருத்தி வச்ச உடனே பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்கள். லியோ ஊதுறதுக்கு முன்னாடியே ஊதியாச்சு. அது வேறு செம்ம அழுக, எதுக்கு நான் ஊதும் போது அவன் ஊதுறான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேண்டிலை பொருத்தி வச்சு மறுபடியும் நீ ஊது அப்படின்னு சொல்லி லியோனா சமாதானப்படுத்தின்னு இருந்தோம். குட்டீஸுங்களாம் நம்ம கூட இருந்தது அப்படின்னாலே டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. டிவிலனா கூட பரவாயில்ல, அவ்வளோ ஜாலியாக இருக்குது. லியா குட்டி தூங்குவாங்கன்னு பார்க்குறேன். எங்களுக்கு மேலே செம்ம ஃபோர்ஸில் இருக்காங்க. எனக்கு கேக்கு இன்றைக்கி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி முழிச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க. மணி பார்த்திங்கன்னா 12 ஆகிடுச்சு. அப்போ கூட சரி தூங்குவான்னு சொல்லி எல்லோரும் தூக்கி வச்சு ஆட்டுறாங்க. தூங்கின பாடே இல்லை. சரி வா இன்றைக்கி கேக் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு கையிலே தான் வச்சு ஆட்டிகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக 2 பேரும் சேர்ந்து கேண்டிலை அணைச்சிட்டு அதுக்கப்புறம் கேக் கட்டிங் சூப்பராக பண்ணாங்க. 3 பேரும் கைப்பிடிச்சி தான் பண்ணியிருந்தாங்க. லியோனா கேக் எடுத்து ஃபஸ்ட்டு லியா பாப்பாவுக்கு தான் கொடுத்தா. அவள் டேஸ்ட் பண்ணுறா பாருங்களேன். நாக்காரியே டேஸ்ட் பண்ணி பிடிச்சிருக்குன்றனால மறுபடியும் கொஞ்சமாக அந்த க்ரீம் இல்லாமல் அந்த பன்னு மாதிரி இருக்கும்ல அதை மட்டும் கொஞ்சமாக கொடுத்தோம். அதுக்கப்புறம் லியோ எனக்கு அப்புறம் அப்பாவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கேக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்ருந்தோம். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்கள் ஃபேமிலியோடு
இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கெலாம் உண்மையாக கேக் வெட்டினதே கிடையாது. ஏன்னா கிராமத்தில் வந்து அந்த காலம்னா ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்கிறேன். அப்போல்லாம் பார்த்திங்கனாக்கா கேக் இருக்கும், யார் வீட்லையாவது வெட்டுவாங்க, சும்மா நாங்கள் போய் நின்று பார்ப்போம், அவ்வளோதான். எங்கள் வீட்டில் வந்து வெட்டினது கிடையாது. இப்போது நம்ம குழந்தைங்களுக்கு வெட்டும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் வெளியே வந்து செக்யூரிட்டி அங்கிள் இருப்பாங்களே, அவங்கள மட்டும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன பீஸ் கேக் வந்து கொடுத்துருந்தோம். வேறு யாரும் அங்கே இல்லைன்னா கூட அவங்களையும் கூப்பிட்டு நிற்க வச்சு கேக் கட் பண்ணியிருந்துருக்கலாம். யாரும் இல்லை, அதனால் இவரை மட்டும் கூப்பிட்டு கேக் கொடுத்துருந்தோம். லியோவுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே கூட இந்த அளவுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணலை. ஏன்னா லியோனாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போது கொரோனா வந்து ஸ்டார்ட் ஆகிருந்துச்சா, அதனால் அந்தளவுக்கு கூட்டம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட்டு. அதனால் எங்களுக்கு தெரிஞ்சவங்க, அதுக்கப்புறம் சர்ச்சில் உள்ளவங்க, இவங்களாம் மட்டும், ரொம்ப அதிக பேர்லாம் வரல, கொஞ்சம் பேர் மட்டும்தான் வந்தாங்க. அப்போ எங்கள் அக்காலாம் வந்து ஊரில் இருந்தாங்க, யாரும் இல்லை. நாங்களும் எங்கள் வரைக்கும் மட்டும்தான் வந்து லியோனாவுக்கு கேக் கட் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த தடவை எங்கள் ஃபேமிலி மட்டும் இருந்தது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக, அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. ஒரு அன்பான சொந்தங்கள் சொல்லுவாங்கள்ல, அதுதான் இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இப்படி தான் நாங்கள் வந்து லியோவோட பர்த்டே நைட் அன்றைக்கி வந்து இப்படி தான் செலிப்ரேட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.